கழக வரலாற்றுல இது ரொம்ப முக்கியமான தலைமை செயற்குழுவா அமைய போகுது. உங்க ஒப்புதலோட அமைப்பு முறையில முக்கியமான பெரிய மாறுதல்களை செஞ்சு நடைமுறைப்படுத்த போறோம். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டு 75 ஆண்டுகள் கடந்த பிறகும் கழகம் வலிமையோட இருக்கிறதுக்கு காரணம் நம்ம அமைப்பு முறை தான். தலைவர் கலைஞருடைய வரிகளை நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. இந்த கருணாநிதியினுடைய வாழ்வு முடிந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாழ்வு முடியாது. அதன் அமைப்பு முறை காப்பாற்றும். இதுதான் தலைவர் கலைஞர் குறிப்பிட்டது. அப்படிப்பட்ட அந்த அமைப்பு முறையோட வலிமையால தான் நாம நிக்கிறோம். தோல்விக்கு பிறகு ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்றாங்க. ஒவ்வொரு தொகுதியா பார்த்து குறைகளை கண்டுபிடிச்சு ஆளை மாத்துறதை விட முழுமையான ஒரு சுய பரிசோதனை வேணும்னு நான் முடிவெடுத்தேன். அந்த வகையில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாக அமைப்புல பல மாறுதல்களை செய்ய இருக்கிறேன். இதெல்லாம் கடுமையானதாக தான் இருக்கும், சிலருக்கு கசப்பானதாக இருக்கும். கசப்பு தான் உடம்புக்கு நன்மை செய்யும். நீங்க எல்லாரும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாறுதல்கள் அடுத்த 100 ஆண்டுக்கு கழகம் உயிர்ப்போடு இருக்கிறத உறுதி செய்யும். இளைஞர்கள் பெண்கள் நம்பிக்கையை மீண்டும் நமக்கு பெற்றுத்தர மாதிரி நம்ம நடவடிக்கைகள் அமைக்கணும். இனி வரும் நிர்வாகிகளுக்கு அந்தந்த பொறுப்புகளுக்கு ஏற்ப வயது வரம்பையும் பதவி காலத்தையும் அறிமுகப்படுத்த போறோம். புதுமுகங்களுக்கு அதிகமான எண்ணிக்கையிலே பொறுப்புகளை வழங்க போறோம். புதிய உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கணும். உறுப்பினர் சேர்க்கைக்கு பிறகு தேர்தலை முறையாக நடத்துவோம். தகுதி வாய்ந்த புதிய நிர்வாகிகள் வெற்றி பெற்று வருவார்கள். நியமனங்களாக இல்லாம தேர்தல் மூலமா ஜெயிக்கிறவங்க சிறப்பா செயல்படுவாங்க என்ற நம்பிக்கை உங்களுக்கு மட்டும் எனக்கு இருக்கு. கட்சியை மறுசீரமைப்பு செய்யறது மூலமா மட்டும்தான் நாம மீண்டும் அரசியல் வெற்றியை பெற முடியும்.